இப்போ நம்ம எந்தெந்த பொருளை பயன்படுத்தி ஈஸியாக நம்ம வைத்திருக்கிற மொபைல் மூலமாய் தொடர்ச்சியாக லைவ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து HDMI கேபிள் வந்து மேல் டு மேல். எங்கள் சபைக்கு 5 மீட்ரு போதுமானதாக இருந்ததுனால நாங்கள் 5 மீட்ரு வாங்கியிருக்கிறோம் அமேசானில். உங்கள் சபைக்கு நீங்கள் எத்தனை மீட்ரு தேவைப்படுதோ அத்தனை மீட்ரு நீங்கள் வாங்கிக்கிறங்க, அமேசானில் அவைலபிள் இருக்கிறது. இது வந்து டைப் சி டு HDMI நம்மளுக்கு அவுட் எடுத்து கொடுக்குற ஒரு அடாப்டரு, டைப் சி டு HDMI. இதில் டைட் நீங்கள் சார்ஜும் போட்டுக்கலாம், சார்ஜும் இதில் சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி லைட்டிங் டு HDMI அவுட் எடுக்கிறது, இதுலேயும் டைம் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம், சார்ஜ் ஆகும் மொபைலுக்கு. லைவுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றுனா அது வந்து இந்த வீடியோ கேப்சர் கார்டு தான். இந்த கேப்சர் கார்டு இருந்தால் தான் நம்மளால் ஐஃபோனில் இல்லை ஆண்ட்ராய்டிலேருந்து கேமராவில் இருக்கிற அந்த ஃபுட்டேஜை நமக்கு OBS கொண்டு வரதுக்கு இது மட்டும்தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது 400 சம்திங் அமேசானில் இருக்குது, நீங்கள் பார்த்து அதை செக் பண்ணி வாங்கிக்கிறோங்க. கடைசியாக நமக்கு ஒரு மொபைலு, ஒரு லேப்டாப்பு, இவை எல்லாம் இருந்தாலே நம்ம மொபைலை பயன்படுத்தி நம்ம ஆராதனையை தொடர்ச்சியாக எத்தனை மணி வேணும்னா நம்ம லைவ் போட்டுக்கலாம். இதுவே நம்மளுக்கு போதுமானது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணி லைவுக்கு செட் பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த அப்ளிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிறோங்க. ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபிலிமிக் ப்ரோ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த ரெட் கலர் ஆப்பை வந்து உங்கள் ஐஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோங்க. இப்போ அப்படியே நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்கள் ப்ளே ஸ்டோர் போய்க்கிறோங்க. உங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து உங்கள் ப்ளே ஸ்டோர்லேயும் நீங்கள் வந்து ஃபிலிமிக் ப்ரோ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வரும். அதையும் நீங்கள் வந்து உங்கள் இதில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறங்க. இப்போ நம்ம எந்த மொபைல் வந்து நம்ம லைவுக்கு யூஸ் பண்ண போகிறோமோ அந்த மொபைலை நம்ம கிம்பிளில் ஏற்றிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, உங்கள் மொபைல் இப்போ டைப் சியாக இருக்குது அப்படின்னா நாங்கள் டைப் சி டு HDMI அவுட்டு காட்டினா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை என் லைட்டிங் சார்ஜர் ஐஃபோன் லைட்டிங் அப்படின்னா நீங்கள் அதுக்கான இதை உங்களுக்கு காமிச்சிருந்தேன், நீங்கள் அதை விட யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ நான் வந்து எனக்கு வந்து மொபைல் வந்து டைப் சி, அதனால் நான் வந்து டைப் சியோட கன்வெர்ட்டர் HDMI கன்வெர்ட்டர் எடுத்து நான் என்னுடைய மொபைலுக்கு லைவ் போட போகிற மொபைலுக்கு நான் இப்போ பயன்படுத்த போகிறேன். இது வந்து ஒரு ஸ்டெப் முடிந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிச்ச போகிற HDMI கேபிள், இந்த கேபிளுடைய ஒரு பக்கத்தை இங்கே இருக்கிற அவுட்டில் மாட்டிக்கிறணும். இன்னொன்று முக்கியமானது இந்த வீடியோ கேப்சர் கார்டு. இந்த வீடியோ கேப்சர் கார்டில் இன்னொரு பக்கம் இருக்கிற HDMIயோட அந்த பின்னை வந்து நம்ம இங்கே மாட்டிட்டு இதை கட்டி கொண்டு போய் நம்ம லேப்டாப்பில் இப்போ நம்ம மாட்ட போகிறோம். நம்ம லேப்டாப்பில் யூஸ் பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போய் இருக்கிற அந்த லேப்டாப்பில் நம்மளுடைய இந்த கேப்சர் கார்டை வந்து இப்போ நம்ம மாட்டிட்டோம். இப்போ நம்ம மொபைலில் இருக்கிற அந்த அப்ளிகேஷனில் சில செட்டப் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனில் இந்த ஓரத்தில் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி ஹார்ட்வேரில் க்ளீன் HDMI அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிறீங்க. கடைசியாக இந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்னு இருக்கிறதுல டேப் டு ஹைடு இன்டர்ஃபேஸ் இதை கிளிக் பண்ணிட்டுருங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலை வந்து ரொட்டேட் ஆப்ஷனில் போட்டுக்கிறது ரொம்ப முக்கியம். இருக்கிற கேஜெட்டை வச்சு நம்ம ஒரு செட் பண்ணிட்டோம், லைவ் போகிறதுக்கு எல்லாம் செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா OBS வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம OBS ஓப்பன் பண்ணிக்கிறோம். OBS நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். OBS ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நம்மளுடைய இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து 2 டிஸ்பிளே இருக்கும், ஒன்று வந்து ப்ரிவியூ இருக்கும், இன்னொன்று ப்ரோக்ராம் இருக்கும். சில பேர் ஓப்பன் பண்ணோன்னே ஒரே ஒரு சிங்கிள் டிஸ்பிளே மட்டும் தான் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கண்ட்ரோல்ஸில் வந்து கீழே வந்து ஸ்டூடியோ மோடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் 2 டிஸ்பிளே வந்துடும். இன்னும் முக்கியமான காரியங்கள் என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சீன்ஸ் செட் பண்ணணும்.
சீன்ஸ் 1 சீன்ஸ் 2 எண்டிங். இப்போ சீன் 1ல் வந்து நம்ம எப்போதுமே தம்ப்லைன், நம்ம எந்த ஆராதனை லைவ் பண்ண போகிறோமோ அதுக்குன்னு ஒரு தம்ப்லைன் நம்ம ரெடி பண்ணியிருப்போம். அதோட தம்ப்லைனை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சீன் 1ல் வச்சுக்கிறணும். இது இப்போ சீன் 1ல் நம்ம தம்ப்லைன் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சோர்ஸ் ஆப்ஷன் அந்த பாக்ஸில் கீழே ப்ளஸ்ஸு அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் ப்ரோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் தம்ப்லைன் எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் தேடி எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து இங்கே வச்சுருக்கிறேன். இந்த தம்ப்லைனை எடுத்து நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரிவ்யூ ஸ்க்ரீனில் அன்ஈவனாக இருக்குது, நம்மளுக்கு ஃபிட் ஆகலை அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே தம்ப்லைன். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா Ctrl+F கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபிட் ஆயிரும். ஃபிட் ஆனதுக்கு நீங்கள் அடுத்து பண்ணுற வேலை என்னென்னா இங்கே இருக்கிற இந்த இமேஜில் இருக்கிற இந்த லாக் சிம்பிளை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிறணும். எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற அந்த தம்ப்லைன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகவே ஆகாது, எங்கேயும் சேக் ஆகாது, அதை வந்து சைஸு மாற்ற முடியாது, ஒரே ஃபிக்ஸட் சைஸாக அப்படியே உட்காந்துக்கிறோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வைத்திருந்தோம்ல வீடியோ கேமரா, அந்த மொபைலில் இருக்கிற கேமராவை அவுட்புட்டை இதில் OBS கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சீன்ஸ் 2 அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி இந்த சோர்ஸில் அதே ப்ளஸ் சிம்பிள் அதே வீடியோ கேப்சர் டிவைஸ் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸில் USB வீடியோ அப்படின்னு 3வதாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து வீடியோ கேப்சர் கார்டு யூஸ் பண்ணி யூஎஸ்பியிலேருந்து நம்ம வீடியோ எடுக்கிறோம். அதனால் USB வீடியோ கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மொபைலில் இங்கே என்ன இருக்குதோ அந்த வீடியோவோட அவுட்புட்டு இங்கே நம்மளுக்கு ஸ்க்ரீனுக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கும் ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் பண்ணுற வேலை இந்த லாக் சிம்பிள் இதை நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இல்லாட்டி திடீர்னு அன்ஈவனாக திடீர்னு சைஸு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எண்டிங்கில் என்ன நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து பார்த்தவங்களுக்கு வந்து நன்றி சொல்லும் விதமாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், அப்புறம் லைக்கு ஷேர் கமெண்ட் இந்த மாதிரி ஒரு செட்டப் நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எண்டிங்கில் முடிக்கிறப்ப இதை வந்து நீங்கள் வந்து லைவில் கொண்டு வந்து போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஒரு டவுட் இருக்கும். என்ன டவுட் அப்படின்னா இந்த டிஸ்பிளே எதுக்கு, இந்த ஸ்க்ரீன் எதுக்கு அப்படின்னு டவுட் இருக்கும். இந்த டிஸ்பிளே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பார்வைக்கு இந்த டிஸ்பிளே இங்கே இருக்கிற இந்த ப்ரோக்ராம் சீன் 1 இருக்கிற இந்த ப்ரோக்ராம் வந்து யூடியூப்பில் இங்கே வந்து நம்மளுக்கு என்ன காரியம் வருதோ லைவ் ஓடி இருக்கிறப்ப இந்த காரியம் நம்ம லைவில் வரும். இப்போ நான் தம்ப்லைன் இப்போ இங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த காரியம் தம்ப்லைன் வந்து நம்ம லைவில் வந்து யூடியூப்பில் லைவாக ஓடிக்கிட்டு இருக்கும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா சீன் 2ல் வந்து இப்போ பாஸ்ட் பேசுகிறது நம்ம லைவில் கொண்டு வரணும் அப்படின்னா சீன் 2ல் வந்து நம்ம இந்த ஃபேர் கொடுத்தோம் அப்படின்னா லைவில் பாஸ்ட் பேசுகிறது வந்துடும். இப்போ இடையில யாராவது வராங்க அப்படின்னா மறுபடியும் தம்ப்லைன் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறதும் இதுக்கு தான் இந்த பாக்ஸு. இந்த பாக்ஸில் என்ன நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்கள் லைவில் வந்து யூடியூப்பில் வரும். ஓகே, இதில் வந்து நீங்கள் தெளிவாக இருந்துக்கிறீங்க. ஏன்னா இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ திடீர்னு நம்ம லைவ் ஓடிக்கிறப்ப தெரியாதனமாக வேறு ஏதாவது அமைக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் லைவில் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் அதை கவனமாக இருக்க வேண்டும். இப்போ இவ்வளோ செட்டப் முடிந்தது. இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான செட்டப் என்னென்னா நம்மளுடைய OBS செட்டிங்ஸில் நம்மளுடைய யூடியூப் செட்டிங்ஸை வந்து அப்ளை பண்ணணும். எப்படி அதை பண்ணணும் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் பேனல் இங்கே இருக்கிற கண்ட்ரோல்னு ஒரு பாக்ஸ் இருக்குது. இதில் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸில் மேலேருந்து 2வதாக ஸ்ட்ரீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறது. இதில் வந்து யூஸ் ஸ்ட்ரீம் கீ, இந்த யூஸ் ஸ்ட்ரீம் கீழே நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது கீ கொடுத்துனீங்க அப்படின்னா இங்கே வந்து கீ இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா இங்கே எதுவுமே இருக்காது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த யூடியூப் ஐடியிலேருந்து நம்ம லைவ் பண்ண போகிறோமோ அந்த யூடியூப் ஐடியிலேருந்து அதில் இருக்கிற அந்த லைவ் கீயை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த யூடியூப் லைவ் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே லைவ் போட போகிறேன் இந்த ஐடியிலேருந்து இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இங்கே இருக்குது இந்த ஸ்ட்ரீம் கீ அப்படின்னு இங்கே இருக்குது. இதை நம்ம காப்பி பண்ணி மறுபடியும் OBSக்கு போயிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து அந்த கீயை பேஸ்ட் பண்ணிடணும், அப்ளை பண்ணிடணும். அப்ளை கொடுத்துட்டு இங்கே கீழே அப்ளை ஓகே. OBSல இவ்வளோ தான் செட்டப்பு. இதுக்கப்புறம் வேறு செட்டப் எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் ஆடியோ செட்டப் இருக்கிறது, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த செட்டப் முடிஞ்சது. இது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூடியூப்புக்கு போகிறோம். யூடியூப் போயிட்டு இப்போ வந்து இந்த எடிட் ஆப்ஷனில்
நீங்கள் என்ன கண்டென்ட் இங்கே டைப் பண்ண விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிறலாம். நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணிவிட்டு சர்ச்சு பேர், பாஸ்டர் பேர் எல்லாத்தையும் நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு கீழே ஹேஷ்டேக் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே தம்ப்லைன் ஆப்ஷன் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தம்ப்லைன் ஆப்ஷன் இருக்கும். அதில் சேஞ்ச் கொடுத்து நீங்கள் அப்போ என்ன தம்ப்லைன் கொடுக்க வச்சுருக்கிறீங்களோ அந்த தம்ப்லைனை செலக்ட் பண்ணி கொண்டு வந்து நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். அந்த தம்ப்லைனை வச்சுட்டு நீங்கள் வந்து மற்றது நீங்கள் எதுவுமே இது பண்ண தேவையில்லை. இதில் வந்து இந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் ரொம்ப முக்கியமாக நோ கொடுக்கணும். இந்த இடத்துல நீங்கள் தம்ப்லைன் வச்சுட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து கிட்ஸுக்கு போடுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வந்து கிட்ஸுக்காண்டி வீடியோ போடல, அதனால் நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இங்கே இருக்கிறப்ப இப்போ இருக்கிற நம்மளுடைய லைவ் செட்டப் முடிஞ்சு ஓபிஎஸ்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி லைவ் செட்டப் முடிஞ்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா ஆடியோ செட்டப். ஏன்னா ஆடியோ கொடுத்தா தான் நம்ம லைவை வந்து ஸ்ட்ரீம் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம ஆடியோ கொடுத்து அதிலேருந்து நம்ம எப்படி மற்ற ஆப்ஷனை நம்ம ரெடி பண்ணலாம், மற்ற ஆப்ஷன்லேருந்து நம்ம எப்படி ஆடியோவை லைவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். நம்ம ஓபிஎஸ்சில் எல்லாம் செட் பண்ணியாச்சு, எப்படி லைவுக்கு எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரொம்ப முக்கியமாக செட் பண்ணுற காரியம் ஆடியோ. இப்போ இந்த ஸ்டீரியோ கேபிள் வந்து இப்போ நீங்கள் சபையில் வந்து ஒரு மிக்சர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஒரு மிக்சராக இருக்கிற ஒரு ஸ்பீக்கர் கூட நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம், பவர் ஸ்பீக்கர். இப்போ என்ன அப்படின்னா இந்த மிக்சர்லேருந்து அவுட் எடுக்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கேபிளில் மேல் ஃபீமேல் எப்படி இருக்கும், நீங்கள் வந்து மேலே அவுட்லேருந்தும் ஃபீமேலை வந்து அதை வந்து நீங்கள் வந்து இப்போ நமக்கு வந்து இது டைரெக்டாக நம்ம லேப்டாப்பில் எடுக்க முடியாது, அதனால நம்ம ஒரு ஐரிக் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஐரிக் மூலமாக இந்த கேபிள் நம்ம இதில் ஃபிட் பண்ணிவிட்டு இந்த ஆக்ஸ் கேபிளை வந்து நம்ம லேப்டாப்போட ஆக்ஸில் நம்ம ஃபிட் பண்ணுறோம். லேப்டாப்போட ஆக்ஸ் இங்கே இருக்குது, நம்ம இதை ஃபிட் பண்ணிட்டோம். ஃபிட் பண்ணிவிட்டு இப்போதைக்கு இதுதான் செட்டப்பு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதிலேருந்து மிக்சர்லேருந்து வர ஆடியோவை நம்ம எப்படி ஓபிஎஸ்குள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து மிக்சர்லேருந்து அவுட்டு வருகிற அந்த கேபிளில் ஐரிக் பயன்படுத்தி அதை லேப்டாப்பில் ஃபிட் பண்ணி பார்த்தோம். இப்போ அந்த ஃபிட் பண்ணலேருந்து நம்ம எப்படி ஆடியோ கொண்டு வரதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த சோர்ஸ் பாக்ஸில் நீங்கள் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து ஆடியோ இன்புட் கேப்சர் கொடுத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸில் இந்த மைக்ரோஃபோன் அரே அப்படின்னு இருக்கிறதுல இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த என்ன மிக்சர்லேருந்து என்ன சவுண்டு வருதோ அந்த சவுண்டு இங்கே வர ஆரம்பிச்சிடும். வந்தோடனே நீங்கள் லாக் கொடுத்துக்கிறோங்க. லாக் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஆடியோ மிக்சரில் இப்போ இங்கே இந்த ஃபேட் இருக்குல்ல, இந்த ஃபேடை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஆடியோ மிக்சரில் வந்து உங்களுக்கு ஒரு சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து உங்களுக்கு மிக்சரில் என்ன சவுண்டு வருதோ அந்த சவுண்டு வந்து இப்போ இங்கே வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம எல்லாம் ஓரளவுக்கு ஆடியோ செட்டப் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைவ் போட போகிறோம். லைவுக்கு இப்போ எல்லாம் தயாராகி எல்லாம் ஃபிட் பண்ணி எல்லாம் நீங்கள் தயாராகி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒரு தடவை மறுபடியும் யூடியூப்பை போய் செக் பண்ணிக்கிறணும். நம்ம எல்லாம் கரெக்டாக தம்ப்லைன் எல்லாம் கொடுத்துக்கிறோமா, எல்லாம் டைப் பண்ணி வச்சுக்கிறோமா அப்படின்னு செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் ஓபிஎஸ் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் இருக்குதுல்ல, இந்த இடத்த நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே யூடியூப்பில் வந்து நம்ம அங்கே என்ன இருக்குதோ அந்த காரியங்கள் வந்து இங்கே லைவ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். வந்துருச்சு. இங்கே வந்து கீழே எக்ஸலண்ட் கனெக்ஷன் அப்படின்னு வந்திருக்குது. இப்போ வந்து நம்ம லைவ் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அங்கே என்ன இப்போ நம்ம மிக்சர்லேருந்து வர சவுண்டு எல்லாமே இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோதான் நம்ம லைவுக்கு நம்ம ஓபிஎஸ் மொபைலை பயன்படுத்தி எப்படி நம்ம லைவ் போடுறோம் அப்படின்னு ஒரு காரியம். இப்போ நம்ம வீடியோ கிளிக் பண்ணி வீடியோ இப்போ பாஸ்ட் பேசுகிறது நம்ம லைவுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் எப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே தம்ப்லைன் போயிட்டு நம்ம முன்னாடி இருக்கிற அந்த வீடியோ வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோவோட அவுட்புட்டு ரொம்ப பக்காவாக இருக்கும். இப்போ தம்ப்லைன் மாற்றிருக்கிறோம். இப்போ லைவில் தம்ப்லைன் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டே வருது, பார்த்தா நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம எண்டு ஸ்க்ரீன் போடுறோம். இப்போ எண்டு ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடு ப்ரிவியூவில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா
நம்ம ஆராதனை முடிஞ்சோன்னா எண்டு. அதே மாதிரி இங்கேயும் எண்டு ஸ்க்ரீன் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாம் வந்ததுக்கப்புறம் லைக்கு சப்ஸ்கிரைபர் எல்லாம் அப்படியே முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல எண்டு ஸ்க்ரீன் நீங்கள் கொடுத்துடணும். கொடுத்து இங்கே எண்டு கொடுத்ததுக்கப்புறம் ஓபிஎஸில் ஸ்டாப் ஸ்ட்ரீமிங். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓபிஎஸில் தான் நம்ம ஸ்டாப் ஸ்ட்ரீமிங் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம யூடியூப்பில் போய் எண்டு ஸ்க்ரீன் கொடுக்கணும். இவ்வளோ தான் இந்த காரியங்கள். இந்த காரியத்தை நீங்கள் இன்னும் அதிகமாக கற்றுக்கிட்டு இன்னும் அதிகமாக நிறையா பயன்படுங்க. ஒருவேளை டவுட் இருக்குமே ஆனால் எங்களுடைய ஆஃபீஸ் நம்பர் நாங்கள் யூடியூப் சேனலில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். அநேக சந்தேகங்களை நாங்கள் உங்களுக்கு தீர்த்து வைக்க நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம்.